ஞாயிறு விடுமுறை என்பதால் கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துவேல் இணைகிறார். முத்துவேல், விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை சுருளி அருவியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்கள். அதாவது தமிழகத்திலும் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழையானது கடந்த மாதம் பெய்ய தொடங்கியது. அது தொடர்ந்து பெய்து வருகின்றது. அதனால் பல நீர்நிலை ஆதாரங்கள்ல அருவிகள்ல நீர்வரத்து அடி அளவு கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி, கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அதிகப்படியான நீர்வரத்து உள்ளது. சில சமயங்கள்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடிப்பதற்கே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பருவமழையானது சீராக பெய்து வருவதன் காரணமாக அருவியில் நீர்வளத்து நன்றாக உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அதுக்கடுத்து குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதனால இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் குடும்பமாக பிள்ளை குட்டிகளோட அருவியில குளிச்சு சந்தோஷமான நிலையில திரும்புவதற்காக வந்திருக்காங்க. அருவியில தண்ணி நல்ல வரத்து உள்ளதன் காரணமாக குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் நன்றாக குளித்து அகமகிழ செல்கின்றனர். மேலும் சுருளி வனப்பகுதியிலிருந்து சாரல் மழை பெய்யுது. இந்த சாரல் மலையில நனைஞ்சவாறே நடந்து அருவியில குளிச்சுட்டு போறது சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சூழ்நிலையா உள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.